மை டியர் கௌதம் டியர் செல்லக்குட்டீஸ்ல எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பேப்பர் வெர்ஷன் அப்டேட்ஸ் போட்டு ஒரு வாரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தான் திரும்பி போடுறேன். 12th பார்த்தீங்கன்னா அமோகமாக பேப்பர் வெர்ஷன் போயிட்டுருக்கு. 10th திங்கக்கிழமை இருந்து பேப்பர் வெர்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஏப்ரல் 13 ஓகேவா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 11 வீடியோ போட்டுட்ருக்கேன். 12th பொறுத்த வரைக்கும் சூப்பராக பேப்பர் வெர்ஷன் போயிட்டுருக்குப்பா. எப்படி போயிட்டுருக்கு, என்ன சப்ஜெக்ட்லாம் பண்ணியிருக்காங்க, பேப்பர் வெர்ஷன் அப்டேட்ஸ் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லி ஃபுல்லாக பார்த்தலாம் அந்த வீடியோவில். ஸோ ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அதே மாதிரி லைக் பார்த்தீங்கன்னா ஒரு 3K லைக்ஸ் கொடுத்துருங்க பார்க்கலாம். அப்படியே உங்கள் பப்ளிஷ் மெயின் மார்க்கை கமெண்ட் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா? ஸோ ஓகேப்பா. இப்போதைக்கு நமக்கு கிடைச்ச தகவல் படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏப்ரல் 11 இன்றைக்கி அப்டேட் படி பார்த்தீங்கன்னா 12th பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3 சப்ஜெக்ட்லேருந்து ஒரு 4 சப்ஜெக்ட் முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? 12th பொறுத்த வரைக்கும் நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. பேப்பர் வெர்ஷன் ரொம்ப எளிமையாக போயிட்டுருக்குப்பா. நிறைய பேர் ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பாக்ஸில் போட்டு கமெண்ட்டை தட்டுறீங்க. எனக்கு இந்த சப்ஜெக்ட் நினச்சி பயமாக இருக்குது, அதை நினச்சி பயமாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் பயப்படாதீங்கப்பா. இப்போதைக்கு நமக்கு கிடைச்ச தகவல் படி வெறும் 6 நாட்களில் 10th பொறுத்த வரைக்கும் 11ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி சனிக்கிழமை ஓகேவா? ஸோ 18ஆம் தேதியே உங்களுக்கு பேப்பர் வெர்ஷன் முடிக்கிறாங்க. இந்த மாதிரி முடிக்கிறதுனால பேப்பர் வெர்ஷன் ரொம்ப வரலாற்றிலே முதல் முறையாக 10th-க்கும் 12th-க்கும் ஒட்டுக்கா பேப்பர் வெர்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால பேப்பர் வெர்ஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நமக்கு தெரிஞ்ச டீச்சர்ஸை நாம் விசாரிச்சபடி பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாருன்னா, பேப்பர் வெர்ஷன் இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுனால ரொம்பலாம் பார்க்க மாட்டோம், ஓரளவுக்கு எழுதினா கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவோம். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 10th பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு எழுதினா போதும். கண்டிப்பாக உங்கள் 500க்கு 400+ எடுக்க வாய்ப்பு இருக்குது. நான் திருத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12th பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நல்ல மார்க் எடுத்திருந்தாங்க. இல்லை நிறைய பேர் 70+, 80+லாம் எடுத்திருந்தாங்க. சூப்பராக எழுதியிருந்தாங்க. ஒரு சில பேர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் மார்க் ஒரு 35 ஜஸ்ட் பாஸ். நாங்களாம் ஏகப்பட்ட பேப்பர்ஸை ஜஸ்ட் பாஸ் பண்ணி விட்டோம். எடுக்கிற பேப்பர்லாம் அந்த மாதிரி வந்திருக்கு. ஒரு 10ல் 5 பேப்பர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வருது. பட் நாங்கள் பாஸ் பண்ணி விட்டு தான் இருக்கோம். ஏதோ ஒரு 1000ல் நாங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக திருத்தம் தெரியுமா? அந்த நாள் ஃபுல்லாக திருத்தத்தில் ஒன்றுலேருந்து ஒரு 5 பேப்பர் தான் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிற மாதிரி வருது. மற்றபடி வேறு எந்த பேப்பர் அந்த மாதிரி வரல அப்படின்னு தான் சொன்னார். ஸோ அந்த ஃபெயில் ஆகிற பேப்பர்லாம் நீங்களே இருக்கக்கூடாது நான் வேண்டிக்கிறேன். ஓகேங்களா? கண்டிப்பாக யாரும் அந்த எழுதியிருக்க மாட்டீங்க மோசமாக. எல்லாரும் பேஜாக ஃபில்அப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி எழுதினாலே போதும். கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் நல்ல மார்க்ஸ் எடுத்துக்கலாம், பாஸும் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ யாரும் பயப்படாதீங்க. நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் இருக்குது. அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு கமெண்ட் பண்ணுறீங்க நிறைய பேர். அது எனக்கு புரியுது, கமெண்ட்டில் பண்ணுங்கள். பட் நான் ரிப்ளை பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு. பட் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ண முடியல, ஏன்னா ஏகப்பட்ட கமெண்ட் வருது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நான் லைவ் செஷனாகவே வச்சிடலான்னு இருக்கேன். நாளைக்கு ஈவினிங் சண்டே எல்லாருமே ஃப்ரீயாக இருப்பீங்க. லைவே போட்டு ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குது, ஏன்னா நீங்கள் ஒரு டவுட் நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த ஒரு டவுட் தான் எல்லாத்துக்குமே இருக்கும். அந்த ஒரு டவுட் நான் சொன்னேன்னா லைவில் சொன்னேன்னா எல்லாத்துக்கும் அந்த கிளாரிஃபை ஆயிரும்ல. எப்படிலாம் பேப்பர் வெர்ஷன் பண்ணுறாங்க, கிரேஸ் மார்க்ஸ் அப்டேட்ஸ் இருக்கா இல்லையா, போனஸ் மார்க்ஸாக எப்படி கொடுப்பாங்க, ஏன்னா 10th மேக்ஸ், சயின்ஸு, சோசியல் பொறுத்த வரைக்கும் கிரேஸ் மார்க்ஸ் இருக்கா இல்லையா, 12th பொறுத்த வரைக்கும் ஹெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்டுக்கு கிரேஸ் மார்க்ஸ்னு சொன்னாங்களே அது இருக்கா இல்லையான்னு சொல்லி ஏகப்பட்ட டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா டவுட்ஸையும் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு லைவில் பேசிடலாம் எல்லாமே. ஓகேவா? நாளைக்கு ஈவினிங் லைவ் போடலான்னு இருக்கேன். உங்கள் ஒப்பீனியன் என்ன சொல்லுங்கள். நீங்கள் சொன்னால் தான் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் லைவ் போடலாமா வேணாமான்னு சொல்லி நான் முடிவே பண்ண முடியும். ஓகேவா? ஸோ பார்க்க எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள். லைவ் வேணுமா வேணாமா கமெண்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி உங்கள் டவுட்ஸ் என்ன அதை அப்படியே கமெண்ட் பண்ணிவிடுங்க. அப்படி கமெண்ட் பண்ணால் தான் நான் லைவ் போடலாமா சொல்லி யோசிச்சுட்டு வீடியோ போட முடியும். ஓகேவா? அதே மாதிரி நம்முடைய கௌதம் ஸ்டூடியோ சேனல் யாரெல்லாம் பார்த்தீங்க, ரெக்கமெண்டேஷனில் கண்டிப்பாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சேனலில் ரெகுலராக டெய்லியும் பேப்பர் வெர்ஷன் அப்டேட்ஸ் நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யூடியூப்பில் போயிட்டு கௌதம் ஸ்டூடியோன்னு போட்டால் உங்களுக்கு வந்துடும் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 2000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம். அந்த சேனல் தான் நம்ம சேனல், புது சேனல். என் வாய்ஸ் வச்சா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். என் வாய்ஸ் தான் அது. அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுலேயும் லைவ் போடுவேன், இதுலேயும் லைவ் போடுவேன். ஓகேவா? டோன்ட் வரி அபவுட் இட். அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனலில் முக்கியமாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது. அதில் தான் உங்களுக்கான அப்டேட்ஸ் தான் கொடுப்பேன். ஓகேவா? ஸோ ஓகேப்பா. இப்போதைக்கு நமக்கு கிடைச்ச தகவல் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். நாளைக்கு தொடங்குது. ஓகேவா? இன்றைக்கி விட்டுருங்க. சண்டே நாளைக்கு லைவ் போட்டுருவேன். மண்டேலேருந்து பார்த்தீங்கன்னா 10th பேப்பர் வெர்ஷன் அமோகமாக தொடங்க போகுது. 11ஆம் தேதி ஆரம்பிச்சு. ஸோ மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே 6 நாட்களில் உங்களுக்கான பேப்பர் கரெக்ஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக திருத்த போகிறாங்க. இந்த மாதிரி வரலாற்றில் நிகழ்ந்தே கிடையாது. 12th-க்கும் 10th-க்கும் ஒரே நல்ல பேப்பர் கரெக்ஷன் நடந்தது. பட் இந்த வருஷம் 2026 நடக்குது. அதுக்கான காரணம் என்னென்னா ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே வெளியிடணும். அதனால தான் பண்ணுறாங்க. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு May 20 10th-க்குன்னு சொன்னாங்க, May 8 பார்த்தீங்கன்னா 12th-க்குன்னு சொன்னாங்க. பட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேப்பர் கரெக்ஷன் ஃபாஸ்ட்டாக திருத்ததுனால உங்களுக்கான பேப்பர் கரெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு May 3 அதாவது பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்கூட்டியே இந்த 12th 10th ரிசல்ட்டை விட்டுறலாம். ஏன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன வேணால் மாற்றங்கள் மாறலாம், ஆட்சி கூட மாறலாம். ஆட்சிலாம் மாறினாங்கன்னா கண்டிப்பாக 10th 12th ரிசல்ட்லாம் ரொம்ப தள்ளி போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஆட்சி மாறினா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கையெழுத்து இது அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட இது நடக்கும், பெருசாக ஒன்று நடக்கும். அதனால் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பேப்பர் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப தள்ளி போக வாய்ப்புகள் இருக்குது. மாணவர்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கருத்தில் கொண்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முடிவு எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதான் எனக்கு நல்லதுன்னு தோணுது. ஏன்னா பேப்பர் கரெக்ஷனை முன்கூட்டியே முடிஞ்சு பிரச்சனை முடிஞ்சு. சப்போஸ் ஆட்சியெலாம் மாறிச்சுன்னா வச்சுக்கோங்களேன், கம்ப்ளீட்டாக நம்ம டிவிக்கே வராங்க, அவங்க வந்தாங்க, இல்லை திமுக இல்லை அதிமுக ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நம்ம எலெக்ஷனுக்குள்ளே போக வேணாம், இது எப்படி அரசியலுக்குள்ளே போக வேணாம். நான் சொல்கிறேன், இப்போ சப்போஸ் வேறு கட்சி தான் வந்துச்சுன்னா அப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மாறும்ல. ஃபுல்லாக எதிர்க்கட்சி தலைவர், எஜுகேஷன் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் மினிஸ்டர் எல்லாமே மாறுவாங்க இல்லையா? மாறினா பார்த்தீங்கன்னா அவங்க என்ன முடிவு எடுக்கிறதோ அப்போ தான் பேப்பர் கரெக்ஷன் ரிசல்ட்டெல்லாம் வெளியிடுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே ரிசல்ட்டை வெளியிட்டுட்டா பிரச்சனை சால்வ் முடிஞ்சுது. ஓகேவா? ஸோ அதான் பார்க்கலாம், பொறுத்து வந்து பார்க்கலாம் எப்போ ரிசல்ட் வெளியிடுறாங்கன்ட்டு. மேபி May
2 இல்லை 1 எதிர்பார்க்கலாம் நம்ம. ஓகேவா? ஸோ ஓகேப்பா, தட்ஸ் இட் நினைக்கிறேன். இப்போதைக்கு நமக்கு கிடைச்ச அப்டேட் படி பார்த்துட்டேன். சனிக்கிழமை இன்னைக்கான அப்டேட் பொறுத்த வரைக்கும். ஸோ யாரெல்லாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா ஒரு ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் பட்டன் ஆளில் கிளிக் பண்ணிக்கோங்கப்பா. பண்ணிவிட்டு லைவ் நாளைக்கு போடலாமா வேணாமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். லைவ்னு கமெண்ட் பண்ணால் போதும், நான் கண்டிப்பாக லைவ் போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஒரு 500 கமெண்ட்டுக்கு மேலே தான் லைவ் போடுவோம்ப்பா. ஸோ பார்த்து கமெண்ட்டை தட்டி விட்ருங்க. ஓகேவா? ஓகேப்பா, தட்ஸ் இட் நினைக்கிறேன். வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட். ஸோ கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ ஸ்டே ஹாப்பியாக இருங்க, பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே சில குட்டீஸ். ஸோ தட்ஸ் இட் நினைக்கிறேன்ப்பா. வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ். பை ஸ்டூடெண்ட்ஸ். பை.